வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சேலம் மாநகரம் அடுத்த 2 ஆண்டுகளில் நவீன நகரமாக மாற்றப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி பரப்புரை. சேலத்தில் ராணுவ தளவாட உதிரி பாகங்கள் தொழிற்சாலை அமைய உள்ளதாகவும் தகவல். 60,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோதாவரி காவிரி இணைக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. தமிழகத்தின் வறண்ட பகுதிகளில் நீர்ப்பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் பேச்சு. சித்திரையில் பிறக்கும் தமிழ் புத்தாண்டை தை மாதத்திற்கு மாற்றியவர்கள் திமுகவினர் என அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அதிமுகவினர் தேர்தலுக்காக தற்போதும் பணம் பட்டுவாடா செய்து வருவதாக KS அழகிரி குற்றச்சாட்டு. 2014ஆம் ஆண்டில் வென்றதை விட இம்முறை பாஜக அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. ஜாலியன் வாலாபாக் நூற்றாண்டு நிகழ்ச்சியை பஞ்சாப் முதலமைச்சர் புறக்கணித்தது பற்றி விமர்சனம். மறைந்த நடிகர் ரித்தீஷின் உடலுக்கு அமைச்சர் மணிகண்டன் மாலை அணிவித்து மரியாதை. திரைப்பட துறையினரும் ஏராளமான பொதுமக்களும் கண்ணீருடன் அஞ்சலி. சேலம் மாநகரம் அடுத்த 2 ஆண்டுகளில் நவீன நகரமாக மாற்றி அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் கோட்டை மைதானத்தில் அதிமுக கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது அதிமுக அரசு என்ன செய்தது என ஸ்டாலின் கேள்வி கேட்பதாகவும், தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை தீட்டி தனது அரசு செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சேலம் மாநகரம் அடுத்த 2 ஆண்டுகளில் நவீன நகரமாக மாற்றப்படும் எனவும் தெரிவித்தார். ராணுவ தளவாட உதிரிபாக தொழிற்சாலை அமைய உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்ன திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டுகின்றார். ஸ்டாலின் அவர்களே, சேலம் வந்துவிட்டு போயிருக்கின்றீர்கள். சேலம் வருகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற பாலகர்கள் எல்லாம் அதற்கு சாட்சியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றது. அதிகமான நிதி 900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு பல்வேறு பணிகளை செய்ய இருக்கிறோம். சீர்மிகு நகரம், ஸ்மார்ட் சிட்டி, அந்த திட்டத்தின் கீழே பல திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் 2 ஆண்டு காலம் சேலம் மாநகரம் ஒரு மிகப்பெரிய நவீன மாநகரமாக உருவாக்கப்படும். ராணுவ தளவாட உதிரிபாகங்கள் தயாரிக்க தொழிற்சாலை இரும்பாலைக்கு பக்கத்தில் மருத்துவக் கல்லூரிக்கு அருகில் இருக்கிற இரும்பாலைக்கு அந்த பகுதியில் வர இருக்குது. ஆகவே ராணுவ தளவாட உதிரிபாகங்கள் வருகின்ற பொழுது ஆயிரக்கணக்கானவருக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும். அதன்பின் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் 60,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதன் மூலம் தமிழகத்தின் வறண்ட மாவட்டங்களில் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். We have already started the construction of big dam named as Polavaram. The backwater of Godavari in Polavaram, 1100 of TMC of water is going to the sea. And today our government and my ministry has taken a decision that how we can divert this water to Tamil Nadu, Karnataka, Telangana and Andhra Pradesh. And this will be the highest important agenda for my ministry. The DPR is ready with me. The cost of the project is 60,000 crore. And I am giving you the confidence that with the cooperation of Tamil Nadu government, where our Honorable Chief Minister is keenly interested in resolving the water problem in Tamil Nadu, I am assuring all of the people of Tamil Nadu that after election, you elect NDA, we will immediately start this project and we will resolve the issue of water problem in Tamil Nadu. That is the promise which I want to convey you. கோதாவரியிலே போலவரம் பேக்வாட்டரிலிருந்து உபரி நீராக 1100 TMC ஆனது கடலில் கலந்து கொண்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த விதமாக கோதாவரி கிருஷ்ணா இணைப்பு ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த கோதாவரியிலிருந்து வீணாக போகும் அந்த நீரானது தமிழகத்திற்கு கொண்டு வந்து செயல்படுத்துவதற்காக நம்மளுடைய திட்டங்களான தயாராக இருக்கிறது. கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாயிலே அந்த DPR ப்ராஜெக்ட் தயார் செய்யப்பட்டுள்ளது.
மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியாலும் அவருடைய அக்கறையினாலும் மீண்டும் ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டத்தினை முதல் வேலையாக துவக்கப்படும். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எனவும் நிதின் கட்கரி உறுதியளித்தார். மத்திய அரசின் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதாகவும் நிதின் கட்கரி குறிப்பிட்டார். சித்திரை திங்கள் முதல் நாளான தமிழ் புத்தாண்டை தை மாதத்திற்கு மாற்றியவர்கள்தான் திமுகவினர் என அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணல் அம்பேத்கர் 129வது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சென்னை துறைமுக வாயிலில் உள்ள அம்பேத்கர் சிலையின் கீழே அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், சித்திரை திங்கள் முதல் நாளான தமிழ் புத்தாண்டை தை மாதத்திற்கு மாற்றியவர்கள்தான் திமுகவினர் என குற்றம் சாட்டினார். சித்திரை திங்களில்தான் நாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி கொண்டு வருவது தமிழர்களுடைய பண்பாடு. ஆனால் அந்த பண்பாடை முற்றிலுமாக மாற்றி சிதைத்து சித்திரை திங்களுக்கு பதிலாக தை திங்கள் அறிவித்து தமிழ் நெஞ்சங்களிலெல்லாம் ஈட்டி பாய்ச்சுகின்ற வகையிலே தமிழ் புத்தாண்டையே மாற்றியவர்கள் திமுக, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர். தமிழக காங்கிரஸ் சார்பில் அம்பேத்கர் பிறந்த தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி உள்ளிட்ட திரளான காங்கிரசார் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய KS அழகிரி, காங்கிரஸ் கட்சியுடன் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சில காலம் சட்ட அமைச்சராக அம்பேத்கர் பணியாற்றியதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியோடு அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட நாட்டின் நலன் கருதி அவர் காங்கிரஸோடு இணைந்து சில காலம் பணியாற்றினார். இன்றைக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்கிறது என்றால், பலமாக இருக்கிறது என்றால், வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறது என்றால், எல்லா இன மக்களும் ஒன்று கூடி வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அம்பேத்கர் அவர்கள் அருளிய இந்திய அரசியல் சட்டம்தான். இதேபோல் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் ஸ்டாலின் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் தனது பிரச்சாரத்தை தொடக்கினார். திமுக தலைவர் ஸ்டாலின் மாநிலம் முழுவதும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று காலை வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன்பின் நேதாஜி சாலை, பூக்கடை தெரு, காய்கறி சந்தை, பழச்சந்தை ஆகியவற்றுக்கு நடந்தே சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த், ஆம்பூர் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் விஸ்வநாதன் ஆகியோருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து வருவதாக அதிமுக மீது KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மேகதாத் பிரச்சினை குறித்து பிரதமர் மோடியிடம் ஒரு வார்த்தை கூட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என விமர்சனம் செய்தார். மக்களவைத் தேர்தலுக்காக தற்போதும் அதிமுக பணப்பட்டுவாடா செய்து வருவதாக குற்றம் சாட்டிய KS அழகிரி, ஆளும் கட்சியின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் விமர்சித்தார். மேகதாத் அணையை கட்டுவதற்கு ராகுல் காந்தி உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை விட கேவலம் அரசியல்ல என்ன இருக்க முடியும்? பக்கத்துல மோடியை வச்சுக்கிட்டு பேசுறார். மேகதாது அணை கட்டுவதற்கான ஒரு டீடைல்டு டிராஃப்ட், ஒரு வரைவு பத்திரத்தை கர்நாடக அரசாங்கம் தயார் செய்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியது. ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், காவிரியோடு சம்பந்தப்பட்ட, மேகதாதோடு சம்பந்தப்பட்ட தமிழ்நாட்டை, பாண்டிச்சேரியுடைய அனுமதியை கேட்டிருக்க வேண்டும். நீங்கள் கர்நாடகத்தினுடைய வரைவு திட்டத்திற்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்று எடப்பாடி அரசாங்கம் கேட்டிருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் மோடியை பார்த்து கேட்டிருக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டிருக்க வேண்டும். ஆனால் கூட்டணி வந்தது என்பதற்காக இவர்கள் கேட்க மறுக்கிறார்கள்.
மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஓட்டேரி பகுதியில் வடசென்னை தொகுதி வேட்பாளர் மௌரியாவை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பரப்புரையாற்றிய அவர் மக்கள் புதிய புரட்சிக்கான விதையை தமிழ் புத்தாண்டில் விதைக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒரு புதிய புரட்சிக்கான விதையை இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டில் நீங்கள் விதைக்க வேண்டும். உங்களுக்கு என் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு பிறந்ததற்காக மட்டுமல்ல, பிறக்க போகும் புதிய தமிழகத்திற்கு வித்திடும் நாளாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன பார்க்கணும்னா நீங்க கொஞ்சமா காசு கொடுத்துட்டு ஏசி தியேட்டர்ல உட்கார்ந்து நான் டான்ஸ் ஆடுறத பார்க்கலாம். நீங்க ஆனா அது பார்க்க வரல. நீங்க நாளைய தமிழகத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறேன். தொடர்ந்து செங்குன்றத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட கமல்ஹாசன் தனது மீதமுள்ள வாழ்க்கை மக்களுக்காகத்தான் என்றும் அதை நோக்கி தற்போது பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இவன் வாழ்ந்தான் தன் மக்களுக்காக முக்கியமான சில விஷயங்களை செய்துவிட்டு பின் எல்லோரையும் போல வாழ்ந்தான். ஆனால் எங்கள் மனதில் இன்னும் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லப்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். அந்த கூட்டத்தில், அந்த சிறு கூட்டத்தில் ஒருவராகும் ஆசை எனக்கு வந்து விட்டதனால்தான் என் தொழிலோ பணமோ எனக்கு பெரிதாக தெரியவில்லை. இதை தயவு செய்து நான் லேட்டா வந்துட்டேங்கிறது ஒண்ணுதான் என்னுடைய வருத்தம். நான் இன்னும் ஏர்லியா சீக்கிரமா வந்திருக்கணும். பட் ஐ அப்பாலஜைஸ் ஃபார் மை டிலே. ஆனால் இனி விட்டதை பிடிப்பதற்கு வேகமாக வேலை செய்வேன். என் எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்கு சென்னையில் நடிகர் ஆனந்தராஜ் செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நான் வாக்கு கேட்க போகிறேன். இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் பலமுறை தமிழகம் முழுக்க சுற்றி பல சகோதரிகளை, என் தங்கைமார்களை, என் தம்பிமார்களை, என் மூத்தவர்களை, என் தகப்பன் போன்றவர்களை, தாயார் போன்றவர்களை சந்தித்திருக்கிறேன். உங்களை நான் கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக, அம்மாவின் ஆன்மாவாக கேட்கிறேன். இந்த முறை நீங்கள் அனைவருமே நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும். மொத்தமாக வெட்கப்பட வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும். நோட்டாவுக்கு எங்களை விட அதிக வாக்கு வந்திருக்கிறது, என்னை விட அதிக வாக்கு வந்திருக்கிறது என்று ஒவ்வொருவரும் தலைகுனிய வேண்டும். நீங்கள் செய்து முடியுங்கள், அப்புறம் பிறகு நாங்கள் வாக்களிக்கிறோம். 2014ஆம் ஆண்டில் வென்றதை விட 2019ஆம் ஆண்டில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் கத்வாவில் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது 2014ஆம் ஆண்டில் இருந்ததை விட 2019ஆம் ஆண்டில் பாஜகவுக்கு வலுவான ஆதரவலை வீசுவதாக தெரிவித்தார். இதனால் கடந்த தேர்தலை விட பாஜக அதிக தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். அப்துல்லா குடும்பமும் முப்தி குடும்பமும் காஷ்மீர் மக்களின் வாழ்க்கையை சிதைத்து விட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். இரு குடும்பத்தினரையும் வீட்டுக்கு அனுப்பினால்தான் காஷ்மீருக்கு ஒளிமயமான எதிர்காலம் தோன்றும் எனவும் மோடி குறிப்பிட்டார். பஞ்சாபின் ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பங்கேற்ற நிகழ்ச்சியை முதலமைச்சர் அமரிந்தர் சிங் புறக்கணித்ததையும் மோடி சுட்டிக்காட்டினார். அமரிந்தர் சிங்குக்கு தேசபக்தியை விட காங்கிரஸ் பக்தி அதிகமாகிவிட்டதாக தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் காலமான நடிகர் JK ரித்தீஷ் உடலுக்கு அமைச்சர் மணிகண்டன் உட்பட திரையுலக பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். ராமநாதபுரத்தில் நேற்று மக்களவைத் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்ட பிறகு வீட்டிற்கு வந்த ரித்தீஷ் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நேரத்தில் ரித்தீஷின் உடல் ராஜா சேதுபதி நகரில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ரித்தீஷின் உடலுக்கு திரையுலக பிரபலங்கள் மட்டுமின்றி பல தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன், திரைப்பட நடிகர்கள் மனோபாலா, சின்னி ஜெயந்த் உள்ளிட்டோர் ரித்தீஷின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். பாராளுமன்ற உறுப்பினரும் நடிகரும் என்னுடைய உறவினருமான திரு JK ரித்தீஷ் என்ற சிவகுமார் நேற்றைய தினத்திலே மாரடைப்பால் மரணம் அடைந்தார் என்ற செய்தியை கேட்டு மிகுந்த மன வருத்தத்தோடு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டேன். காணல் நீர் என்ற படத்திலே நான் அறிமுகப்படுத்தினேன். அவரை நடிகராக அறிமுகப்படுத்தினேன். அதற்கு பிறகுதான் தெரிந்தது, ஒரு நல்ல மனிதனை நான் தமிழ்
அனைவருக்கும் உதவ வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு மனிதர். கானல் நீர் படத்துக்கு பிறகு நாயகன் என்ற படத்திலே நடித்து மக்களின் இதயத்திலும் திரையுலக மக்களின் இதயத்திலும் மிகப்பெரிய மனிதனாகவும் மிகப்பெரிய நாயகனாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டவுடன் நான் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகமே அதிர்ச்சி அடைந்தது என்று சொன்னால் மிகையாகாது. நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய இழப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க வெறும் சினிமாவில் ஒரு பெரிய இழப்புன்னு. பொது வாழ்க்கையிலும் பெரிய இழப்பை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. எத்தனை பேருக்கு அவர் வாழ்வு கொடுத்தாருங்கிறது இந்த நான் வர வழியெல்லாம் வச்சிருக்கிற பேனரு, வர வழியெல்லாம் மக்கள் கதறதை பார்த்துட்டு தான் எனக்கு மனசு ரொம்ப வேதனை. அந்த தங்கச்சியை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். 3 பிள்ளைகளை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட போதோ தெரியல. ஒரு கிராமத்தையே முன்னேற்ற முடியாத கனிமொழியால் எப்படி தூத்துக்குடியை முன்னேற்ற முடியும் என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். அம்பேத்கர் 128வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பேத்கர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பிரதமர் மோடி என கூறினார். மேலும் எதுகை மூனையில் ஸ்டாலினை தன்னோடு போட்டியிட்டு பேச சொல்லுங்கள் எனவும் அவர் சவால் விடுத்தார். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்பு அவர்கள் பண பரிமாற்றத்திற்கு ஒரு ஆப் தயார் செய்தார்கள். அதற்கு மரியாதைக்குரிய பீமாராவ் அம்பேத்கர் அவர்களின் பெயரை சுருக்கி பீம் ஆப் என்று தான் வைத்தார்கள். அதே போல டெல்லியில் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவிடம் கட்டப்பட்டிருக்கிறது. சேலத்தில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் 128வது பிறந்த நாளை ஒட்டி அவரது படத்திற்கு டாக்டர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அம்பேத்கர் படத்திற்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 8 வழிச்சாலை வழக்கு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயியிடம் 2000 ரூபாய் வரை பணம் பெற்று வழக்கு நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ராமதாஸ், அறிவில்லாதவர்கள் தான் இவ்வாறு சொல்வார்கள் என காட்டமாக தெரிவித்துவிட்டு பேட்டியை பாதியிலேயே முடித்துக்கொண்டு சென்று விட்டார். அறிவில்லாத முண்டம் இதுதான் இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்க. அறிவு கட்டவன் தான் இதெல்லாம் சொல்லுவான். அதுக்கு நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க, அறிவு கட்டவனுங்க. அது இதை வந்து நீங்க ஒரு கேள்வி வேற கேட்குறீங்க. உண்மை இல்லாததான் 100% வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தென்சென்னை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தெரிவித்தார். தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட மேடவாக்கம் பகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற அடித்தளமாக இருக்கும் தொகுதிதான் சோழிங்கநல்லூர் தொகுதி என தெரிவித்தார். வெற்றி வாய்ப்பு 100% பிரகாசமாக இருக்கின்றது. சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய திமுகவினுடைய உறுப்பினர் மிக சிறப்பாக பணிகளை செய்து சென்ற இடமெல்லாம் என்னை மக்கள் வரவேற்பது எப்படி வரவேற்கிறார்களோ அதுபோல சட்டமன்ற உறுப்பினர் இவரையும் வரவேற்கிறாங்க. இப்ப சமீபத்தில் இந்த குளம் 40 லட்சம் ரூபாயில நீங்க செலவு செஞ்சு சீரமைச்சு கொடுத்துருக்கீங்க அண்ணன். இந்த விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் சொல்லி கடந்து வர்றோம். ஆக அமோகமான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இந்த தொகுதியில் இருக்கு. இங்கதான் எனக்கு லீடிங் நிறைய இந்த தொகுதி தான் என்னுடைய வெற்றிக்கான ஒரு லான்ச் பேடா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த தொகுதியில வரவேற்பு இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக திமுக தொடர்ந்து பணியாற்றும் என திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்தார். தூத்துக்குடியில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக போராடியவர் என புகழாரம் சூட்டினார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர். அவருக்கு மரியாதை செலுத்துவதை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறேன். திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஜாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து பாடுபடுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தொடர்ந்து தன் பணியை அயராது செய்து கொண்டிருக்கிறது.
கூவாகம் திருவிழாவை ஒட்டி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து திருநங்கைகள் விழுப்புரத்தில் குவிந்துள்ளனர். திருநங்கைகளின் குலதெய்வமான கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 2ஆம் தேதி சாகை வார்த்த நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் வருகிற 17ஆம் தேதி நடைபெறுகின்றது. இவ்விழாவில் பங்கேற்பதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திருநங்கைகள் விழுப்புரத்திற்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் விழுப்புரத்தில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ள திருநங்கைகள் சிகை அலங்காரத்துடன் சாலைகள் ஒய்யாரமாக வலம் வரும் காட்சி காண்போரை வெகுவாக கவர்ந்தது. எல்லா வருஷமும் இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா நடந்துட்டுருக்கு. நான் கடந்த ஒரு 4 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அந்த ஐயனை வேண்டிக்கிட்டு என்ன நினச்சிட்டு போகிறேனோ ஒவ்வொரு வருஷமும் அது நிறைவேறதுனால தான் ஒவ்வொரு வருஷமும் திருநங்கை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த கோயிலில். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நிறைய நாட்டுகள்லேருந்து நிறைய திருநங்கைகள் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல இருந்து அவங்களோட அன்பு பாசம் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள், முஸ்லீம், கிறிஸ்டியன் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட பண்டிகை எப்படி முக்கியமோ அதே மாதிரி திருநங்கைகளுக்கான இந்த பண்டிகை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் வருஷம் நாங்கள் விழுப்புரம்க்கு கூவாகம் வருவோம் எங்கள் ஐயனை பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த வருஷத்தில் அந்த 5 நாள் தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அதர் கண்ட்ரீஸில் கூட நிறைய பேர் வருவாங்க. எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் நாங்கள்லாம் அப்போ தான் ஒன்று சேருவோம். எங்களுக்கு அதுதான் எங்கள் வாழ்க்கையில் அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். நாங்கள் செவ்வாய்க்கிழமை தாலி கட்டுவோம். செவ்வாய்க்கிழமை தாலி கட்டிட்டு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் புது பொண்ணாகவே இருப்போம். நாங்கள் ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி அன்றைக்கி தான் நாங்கள் பெருமையை உணர்வோம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நல்லாவே ட்ரெஸ் பண்ணுவோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அன்றைக்கி எங்களுக்கு ஒரு புது பொண்ணாக இருப்போம். நாங்கள் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த கூத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் புதன்கிழமை முடிஞ்சிடும், தாலி ஏற்றுவோம். அதுக்கப்புறம் எல்லோரும் பிரிஞ்சு அவங்க சொந்த ஊருக்கே நாங்கள் போய்